வணக்கம். சித்தா ஆன்மீக அன்பர்களே, இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய சூலம் வடக்கு. சூல பரிகாரம் பால் அருந்துவது. இன்றைய திதி மாலை 6:50 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய கரணம் மாலை 6:55 வரை கௌளவம், பின்பு தைதூலம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டமம் முழு நாளும் கேட்டை நட்சத்திரம். இன்றைய கோச்சாரம். இன்றைய கிரக கோச்சாரம்: மேச ராசியிலே குரு பகவானும் சூரியனும், கடகராசியிலே சந்திர பகவான், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும், மீன ராசியிலே ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய தின சிறப்பு: இன்று எதற்கெல்லாம் உகந்த நாள்? இன்று கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு, தியானம் மேற்கொள்வதற்கும் இன்று ஏற்ற நாள். விவசாய உபகரணங்களை பழுது சரி செய்ய இன்று சிறந்த நாள். கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை பயிரிடுவதற்கு இன்று சிறந்த நாள். இன்று எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தி ஏற்படும். இன்று ராம நவமி விரதத்தை மேற்கொள்ளலாம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம். மேச ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் வந்து ஆட்சி பெற்று அமர்வது தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகிச் செல்லக்கூடிய நாளாகவும், பழைய நிலுவையில் இருந்த கடன்களை அடைக்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகளுக்கு தேவைகளை ஏற்படுத்தி மகிழக்கூடிய நாளாகவும், மனதில் உடல் ஆரோக்கிய சார்ந்த கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், மறைமுகமான எதிரிகளை கண்டறிந்து செயல்படுத்தக்கூடிய நாளாகவும், கால்நடைகள் வளர்ப்பு வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மனம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதளவில் இருந்து வந்த கவலைகளை வீரியத்துடன் செயல்பட்டு வெற்றி வரக்கூடிய நாளாகவும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும், அருகில் இருக்கும் நண்பர்களையும் பகைவர்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், விளையாட்டு துறைகளில் ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய நாளாகவும், இன்று ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகிச் செல்லக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது.
மிதுன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து ஆட்சி பெற்று அமர்வது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து கணவன் மனைவி இடையே நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய இன்று வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும், இன்று சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், இன்று தூக்கமின்மை பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்வது மன எண்ணத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், நினைத்தது ஒன்றாகவும் நடந்தது ஒன்றாகவும் இருக்கக்கூடிய நாளாகவும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், எதிர்பாராத சில பயணங்கள் செலவை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், எதிலும் மந்தத்தன்மையும் ஆர்வமின்மையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், தங்களின் பேச்சுக்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது பகையை குறைப்பதற்கு உதவும். தேவையற்ற பயணங்களும் பயனற்ற செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக அமைவதால் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், அலுவலக பணிகளை முடிப்பதில் காலதாமதம் ஏற்படலாம். வியாபாரத்திலும் உடன் இருப்பவர்களினாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். இன்று அமைதியுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். குடும்ப உறவுகளிடம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும்,
வெற்றி அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு கர்ம தர்ம ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சொந்த ஊர் பூர்வீக சொத்து சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், இன்று வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், அலுவலக பணி சார்ந்த விஷயங்களில் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், மற்றவர்கள் தங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதில் ஒருவித புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தங்களுக்கு இன்றைய நாளில் மறதி தொடர்பான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், புதிய நபர்களை சந்திப்பதினால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், வியாபாரம் பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற அலைச்சலை உருவாக்கக்கூடிய நாளாகவும், நன்மையை வேண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் மேன்மையான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்வது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற சில இடமாற்றங்களையும் அலைச்சலையும் உண்டு பண்ணக்கூடிய நாள். தாங்கள் நினைத்த காரியத்தையும் விரும்பிய பொருட்களையும் அடைவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படலாம். தடை உருவாகக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், வாகனங்களில் பயணிக்கும்போது கவனத்துடன் பயணம் செய்யக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் சுமூகமற்ற சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும், விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு
7ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது சுபகாரியங்களை நிகழ்த்துவதற்கும் திருமண யோகத்தை தருவதற்கும் புதிய நபர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு தரக்கூடிய நாளாகும். புதிய வாகனங்களை வாங்குவதற்கான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலும் தொழிலும் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும், தங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும், சுபம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வீரியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதில் புதிய தைரியத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், புதிய பிரபலமான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், நெருக்கமானவர்களை புரிந்து கொண்டு தேவைகளை நிறைவேற்றி இன்று தங்களுக்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத ஒப்பந்தங்கள் தங்களுக்கு ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீனராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து உறவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அக்கம் பக்கத்தின் இருப்பவர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும், தடைபட்டு வந்த காரியங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாகவும், உணவு தொடர்பான விஷயங்களில் மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாகவும், மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் திருப்தியின்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.